ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது பைனரி கோட் டு கிரே கோட். பைனரி கோடு டு கிரே கோட். ஆல்ரெடி கிரே கோட் டு பைனரி கோடு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். பைனரி கோட்னா என்ன, கிரே கோட்னா என்ன, சரியா? முந்தின எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது கிரே கோட் டு பைனரி கோட் பார்க்கும்போது இந்த 3 வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தாலே கிரே கோட்னா என்னது, பைனரி கோட்னா என்னதுன்னு வந்துடும். சரியா? பைனரி கோட்னா என்னதுன்னு வந்துடும். சரிதானா? இப்ப பைனரி கோட் டு கிரே கோட். பைனரி கோட் அப்படிங்கிறது 0110. இப்ப வந்து அதாவது இதை கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? இதை கொடுக்கணும். அதாவது இதை கொடுக்கணும். பைனரி கோட் இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு இதுல இருந்து என்ன வரணும் அப்படின்னா கிரே கோட் வரணும். ரைட்டா? இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பாக்குறோம். பைனரி கோட் டு கிரே கோட். பைனரி கோட் வந்து நீ என்டர் பண்றது வந்து 0110. ரைட்டா? இப்ப இந்த 0110 இத கொடுத்தேன்னா 0101 இது வரணும். ரைட்டா? அப்ப இன்புட் வந்து பைனரி கோட். முந்தின எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா பாத்துக்கோ. அதுல ஃபுல்லா இந்த பைனரி கோட்னா என்ன, கிரே கோட்னா என்ன, எப்படி இன்புட் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியாச்சு. அதாவது இது எங்க சேவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இது எங்க சேவ் ஆகணும்னா bin1 of 3 is equal to 0. ரைட்டா? இந்த 0110 இதுல வந்து இது வந்து bin1 of 3. இது வந்து பைனரி கோட் ஆஃப் 3. அதாவது மொத்தம் 4 இருக்கா? இது 0th பிட், அதாவது பொசிஷன் சொல்றேன். சரியா? இது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா 0th பிட். இது ஃபர்ஸ்ட் பிட், இது செகண்ட் பிட், இது வந்து தேர்ட் பிட். ரைட்டா? அப்ப இது வந்து 0th பிட், இது வந்து ஃபர்ஸ்ட் பிட், இது வந்து செகண்ட் பிட், இது வந்து தேர்ட் பிட். இப்படிதான் இது என்ன ஆயிருக்கும்னா சேவ் ஆயிருக்கும். சரியா? இந்த மாதிரி என்ன ஆகும்? சேவ் ஆகும். இப்படி சேவ் ஆகுற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அப்ப ஸ்கேன் ஆஃப், ரைட்டா, percentage d bin1 ஆஃப் இங்க 3210. ஒரு ஃபார் லூப்ப 3ல ஆரம்பிச்சு ரெடியூஸ் பண்ணி எது வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா 0 வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னா கொண்டு வரணும். ரைட்டா? கொண்டு வந்துட்டு இதை கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த லைனை யூஸ் பண்ணு. முதல்ல என்னன்னா கன்வெர்ட் பண்ணும் பொழுது நீ ஆல்ரெடி நம்ம இதுல பார்த்திருக்கோம். இந்த தேர்ட் பிட் இருக்கு இல்லையா, பைனரி கோட்ல இருக்கிற தேர்ட் பிட்டும் கிரே கோட்ல இருக்கிற தேர்ட் பிட்டும் சேமா தான் இருக்கும். பைனரி கோட்ல இருக்கிற தேர்ட் பிட்டும் கிரே கோட்ல இருக்கிற தேர்ட் பிட்டும் சேமா தான் இருக்கும். ரைட்டா? அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்ப கிவன் வந்து இந்த பைனரி கோட், இந்த பைனரி கோட்ல இருக்கிற 3வது பிட்டை எடுத்து கிரே 1 என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ, ஆரம்பத்துல வச்ச பேரை நீ யூஸ் பண்ணிக்கோ. கிரே கோடோட தேர்ட் பிட்ல சேவ் பண்ணிக்கோ. சரியா? சேவ் பண்ணிட்டு அடுத்து மத்த செகண்ட் பிட், ஃபர்ஸ்ட் பிட், 0th பிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை டிரைவ் பண்ணிட்டாங்க. இந்த கால்குலேஷன் அவங்க டிரைவ் பண்ணிட்டாங்க. சரியா? அதை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டிரைவ் பண்ணணும் அப்படின்னா இது நீ கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ண முடியும், எப்படி இது வந்து வரும் அப்படிங்கிறத. ஸோ இது ஏபிஎஸ்ங்கிறது அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூனா சைன் நெகட்டிவா இருந்தாலும் அந்த சைனை நீ என்னவா தான் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா பாசிட்டிவா தான் நீ கன்சிடர் பண்ணிக்கணும். ஏபிஎஸ் அப்படிங்கிறது சைன் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அதை நீ என்னவா தான் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவா தான் நீ என்ன செஞ்சுக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப இந்த இதை அப்படியே எடுத்து கிரே கோட் தான் நீ கண்டுபிடிக்க போற. பைனரி கோட் டு கிரே கோட். கிரே கோட் ஆஃப் 3 கண்டுபிடிச்சாச்சு. அது பைனரி கோடோட தேர்ட் பிட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். செகண்ட் பிட் இஸ் ஈக்குவல் டு ஏபிஎஸ் ஆஃப் bin1 ஆஃப் ஐக்கு பதிலா 2 சப்ஸ்டிடியூட் பண்ணு. அப்ப 2 மைனஸ் bin1 ஆஃப் i பிளஸ் 1. அப்ப ஐயோட வேல்யூ 2, 2 பிளஸ் 1 3. ரைட்டா? bin1 ஆஃப் 2 இங்க நீ given என்னன்னு பாரு 1. bin1 ஆஃப் 3 என்னன்னு பாரு 0. கழிச்சேனா 1 மைனஸ் 1 0 1ன்னு வரும். 1 மாடுலோ 2 என்னது, சின்ன நம்பரை பெரிய நம்பரால டிவைட் பண்ணி மீதி கண்டுபிடிச்சேன்னா அந்த சின்ன நம்பர் தான் வரும் 1. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல இதுதான் அவங்க டிரைவ் பண்ணது. இதுதான் நீ ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணு. ரைட்டா? இப்ப இந்த நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பாக்குறோம். இப்ப கிரே 1 ஆஃப் ஐயோட வேல்யூ 3, 2க்கு அப்புறம் 1ன்னு மாறும்.
1ன்னு ஆனதுக்கு அப்புறம் ஏபிஎஸ் பின் 1 ஆஃப் ஐக்கு பதிலா 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க மைனஸ் பின் 1 ஆஃப் ஐக்கு பதிலா 1 plus 1 2 ரைட்டா 2 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ ஏபிஎஸ் வேல்யூ மாடுலோ 2 ரைட்டா இங்க பாரு இந்த ஏபிஎஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடியுது மொத்தத்துக்கும் ஒரு பிராக்கெட் போட்டு என்ன போட்டிருக்கேன்னா மாடுலோ 2 ரைட்டா சோ இப்ப இந்த மொத்தத்துக்கு தான் நீ மாடுலோ 2 எடுக்கணும் பின் 1 ஆஃப் 1 என்னதுன்னு பாரு 1 பின் 1 ஆஃப் 2 என்னதுன்னு பாரு 1 1 minus 1 என்னது 0 ரைட்டா 0 அதுக்கப்புறம் கிரே 1 ஆஃப் 0 இந்த ஐக்கு பதிலா 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணு 0th பிட் பின் 1 ஆஃப் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணு மைனஸ் பின் 1 ஆஃப் 0 plus 1 என்னது 1 அப்ப பின் 1 ஆஃப் 0 என்னதுன்னு பாரு இது given இத கொடுத்துட்டு தான் நீ கிரே கோட கால்குலேட்டே பண்ண போற அப்ப பின் 1 ஆஃப் 0 என்னதுன்னு பாரு 0 பின் 1 ஆஃப் 1 என்னதுன்னு பாரு 1 0 minus 1 actually minus 1 அப்சல்யூட் வேல்யூ எடுத்ததுனால நெகட்டிவ விட்டுட்டு அதை பாசிட்டிவா மாத்தணும் 1 1 மாடுலோ 2 ஒரு சின்ன நம்பர் மாடுலோ 2 என்ன வரும் அப்ப அது சின்ன நம்பர் தான் அவுட்புட்டா வரும் 1 ரைட்டா இனிமே இத கால்குலேட் பண்ணியாச்சு இத டிஸ்ப்ளே பிரிண்ட் ஒரு ஃபார் லூப் போட்டு வேல்யூவை வந்து 3 to 0 வேரி பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் சரியா இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆன்லைன் சி கம்பைலர் எடுத்துக்கிறேன் ஆன்லைன் சி கம்பைலர் எடுத்துக்கலாம் ரைட்டா இதுல என்ன பண்றோம் பைனரி கோட் டு கிரே கோட் அப்ப பின் 1 ஆஃப் 4 ரைட்டா 4 கமா கிரே 1 ஆஃப் 4 கமா ஐ ரைட்டா இப்ப நீங்க என்ன பண்ணுவோம்னா பிரிண்டர் enter binary code enter binary code /n சரியா /n ரைட்டா for I is equal to அதாவது முதல்ல நீ குடுக்கிறது இப்படிதான் கொடுப்ப அதை அப்பதையே சொல்லிட்டேன் ஞாபகம் இருக்கா 0 1 1 0 இது third bit இங்க இருக்கிறது தான் third bit இங்க இருக்கிறது second bit இங்க இருக்கிறது first bit இங்க இருக்கிறது 0th bit சரியா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா I is equal to 3 ஐ வந்து கம்மி பண்ணிட்டே வா I மைனஸ் 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 I greater than or equal to 0 கரெக்ட் தானே ஐயோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும் 3 2 1 0 3க்கு அப்புறம் 2 0 விட பெருசு தான் 3 0 விட பெருசு 2க்கு அப்புறம் 1 திருப்பி குறைச்சேன்னா 1 ஆகும் 1 0 விட பெருசு கடைசி வேல்யூ 0 ஆகும் 0 equal to 0 இந்த இடத்துல ரைட்டா இப்படி குறைஞ்சிட்டே வரும் ரைட்டா இதை நீ இன்புட்டா கொடுக்குற ரைட்டா சோ இதுல என்ன செய்யணும் அப்படின்னா scanf percentage d comma ampersand bin 1 of I bin 1 of I ரைட்டா இனிமே நீ என்ன செய்யி கிரே 1 of 3 இது நல்லா அப்பதையே சொல்லி கொடுத்தேன் நீ கரெக்டா கவனிச்சியா கிரே 1 of 3 எதுக்கு ஈக்குவல்னு சொன்னேன் bin 1 of 3க்கு ஈக்குவல் இந்த இருக்குல்ல bin 1 of 3க்கு ஈக்குவல் இந்த இருக்குல்ல bin 1 of 3ல என்ன இருக்கோ அதுதான் கிரே 1 of 3ல இருக்கும் இந்த 2 1 0 இதுதான் நீ கால்குலேட் பண்ண போற ரைட்டா அப்ப நீ என்ன செய்யணும் ஒரு ஃபார் லூப் எழுதிக்கோ ஃபார் I is equal to 2 2ல இருந்து அப்புறம் I 1 ஆகும் மைனஸ் மைனஸ் எது வரைக்கும் வரப்போற 0 வரைக்கும் வரப்போற greater than or equal to 0 ஏன் greater than போடுறோம்னா 2 is greater than 0 ரைட்டா greater than 0 தானே 0 வரைக்கும் வரணும் அப்ப 0 equal to 0 சரியா இப்ப இதுல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இததானே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி இது கரெக்ட்னு கண்டுபிடிச்சோம் அப்ப என்ன பண்ணு கிரே 1 of I is equal to என்ன பண்ணணும் bin 1 of I கரெக்டா பார்த்து போடு மைனஸ் இது சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்துட்டோம் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு bin 1 of I plus 1 bin 1 of I plus 1 plus 1
இப்ப இதுல சப்ட்ராக்ஷன் இருக்கு. அப்ப ரிசல்ட் வந்து மைனஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைனஸா வந்தா அது என்னதான் கன்வெர்ட் பண்ணிக்கணும்? பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன மட்டும் யூஸ் பண்றோம்? அப்சல்யூட் வேல்யூ. ரைட்டா? அப்சல்யூட் வேல்யூ மாடுலோ 2. மாடுலோ 2. ரைட்டா? மாடுலோ 2. ஓகே தானா? மாடுலோ 2. ஃபார் இப்ப இது கால்குலேட் பண்ணிரும். கால்குலேட் கடைசி என்ன வைக்கணும்? செமிகோலன் வைக்கணும். இனிமே நீ வந்து கால்குலேட் பண்ண அந்த பைனரி கிரே கோட நீ வந்து பிரிண்ட் பண்ண போற. பிரிண்டர் கிரே கோட் /n for I is equal to 3, I greater than or equal to 0, I minus minus. என்ன பண்ணிது? எதை கண்டுபிடிச்ச? நீ கண்டுபிடிச்சது கிரே கோட். பிரிண்டர் %d ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோமா? ஸ்பேஸ் விட்டேன்னா ஒரு அடுத்த ஃபார் லூப்ல அடுத்தது டிஸ்ப்ளே ஆகும்போது ஒரு ஸ்பேஸ் வரும். அவ்வளவுதான். கமா கிரே ஆஃப் I. ரைட் தானா? கிரே ஆஃப் கிரே 1 ஆஃப் I. கிரே 1 ஆஃப் I. இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்ன தப்பு இருக்கு? ஏபிஎஸ் வேல்யூ என்ன பண்ணுனேன்? இதுல செமிகோலன் மிஸ்ஸிங். ரைட்டா? இந்த இடத்துல தேவையில்லாம ஒரு எல்னு ஒண்ணு விழுந்திருக்கு. இதுல என்ன இருக்கு? ஏபிஎஸ் ஏபிஎஸ் வேல்யூக்கு ஹெடர் ஃபைல் வேணும்னு கேக்குது. ஏபிஎஸ் வேல்யூக்கு ஹெடர் ஃபைல் வேணும்னு அது கேக்குது. இந்த இருக்குல்ல இன்க்ளூட்ல ஏபிஎஸ் வேல்யூக்கு ஹெடர் ஃபைல் வேணும் அப்படின்னு அது கேக்குது. சரியா? சோ இதுக்கு நம்ம என்ன ஹெடர் ஃபைல் போட்டுக்கலாம்? ஏபிஎஸ் வேல்யூ போட்டு பார்ப்போமா? அதுவாவே ஒரு சஜஷன் கொடுக்குது. stdlib.hன்னு நான் math.h போட்டு பார்க்கவா? இன்க்ளூட் ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் தானே. math.h போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா lib.h போடுவோம். சரியா? இல்ல lib.h தான் அது கேக்குது. std lib.h ரைட். std.lib.h அதை கேட்டுச்சு, போட்டாச்சு. சரியா? இப்ப நம்ம அவுட்புட் என்ன கொடுக்கணும்னு பாருங்க. 0110 0101 வந்திருக்கா பாரு. 0101 வந்துருச்சா? இங்க பாத்துருவோமா? இந்த டேபிள செக் பண்ணா டேபிள செக் பண்ணிட்டேன். நீங்க பைனரி கோட் கொடுத்தது வந்து 0110. பைனரி கோட் கொடுத்தது வந்து 0110 வந்தது வந்து 0101 0101. திருப்பி நம்ம வேற ஏதாவது பைனரி கோட் கொடுத்து செக் பண்ணணும்னாலும் செக் பண்ணிக்கலாம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 1110 கொடுக்கட்டா? 1110 கொடுத்து பாருங்க பாத்துருவோமா? 1110 கொடுப்போம். 1001 வந்திருக்கா பாரு. கிரே கோட் 1001 இந்த கிரே கோட் வந்திருக்கு. சரிதானா?